ஹாய் ஃபேமிலிஸ், இட்ஸ் வினிதா. இன்றைக்கி என்னோடய சிம்பிளான டே இன் மை லைஃப் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். மார்னிங் எப்போதுமே 6:20 அல்லது 6:30க்கெலாம் வந்து எழுந்துருவேன். அதுக்கப்புறம் நானே தூங்கணும்னு நினச்சாலும் எனக்கு தூக்கமே வராது. அது ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பருப்பு வந்து வேக போட்டுட்டேன். எப்போதுமே பருப்பு வேக போடும்போது சின்ன சீரகம் சேர்த்து வேக வச்சிங்கன்னா நம்ம குழம்பு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஜீரகத்தோட ஸ்மெல்லு. இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து வாழைக்காய் நிறையா இருந்தது. சரி, வாழைக்காய் வச்சு குழம்பு பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாழைக்காய் தான் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போதுமே நீங்கள் யூஸ்வலாக வைக்கிற கத்திரிக்காய் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பாரை விட உருளைக்கிழங்கு வாழைக்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு வாழைக்காய் சாம்பார் வச்சிங்கன்னா லைட்டாக புளி மட்டும் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே காயெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மணி பிளான்ட் வந்து தண்ணி மாற்றி விடுவேன். எப்போதுமே 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பிளான்ட் வந்து தண்ணி மாற்றி விட்டுருவேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. தண்ணி மாற்றினோடனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பிளான்ட்டு நிறையா வந்து க்ரோத் ஆகி வந்திருந்தது, நல்லா தெரிஞ்சுது. ஒரு டெய்லி நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிலில் வச்சுட்டு எடுத்துருவேன் பிளான்ட்டு. இன்னும் கொஞ்சம் அது க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த சைடு பருப்பும் வந்து வெந்து வந்துடுச்சு. சாம்பாருக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போதுமே நமக்கு என்ன வேலை இருக்கோ அதை வந்து நம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டா நமக்கான டைம் வந்து நிறையாவே இருக்கும். நிறைய பேர் நமக்காக டைமே இல்லை, எப்போ பார் கிச்சன்லேயே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து காலையிலே சமைச்சிட்டிங்கன்னா நமக்கு ஆஃப்டர்நூன் நிறையா டைம் இருக்குது. டின்னர் வரை நமக்கு அதுக்குள்ள கேப்பில் வந்து நிறையா டைம் இருக்குது. நமக்கான டைமை நம்ம தான் வந்து உருவாக்கணும். மார்னிங்கே நீங்கள் சமையல் வேலைலாம் முடிச்சிட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறதா இருந்தாலும், ஹேர் கேர் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை நீங்கள் ஏதாவது படிக்கணும்னு நினச்சா படிக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கான டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்டில் வேலை இருந்தால் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்கான வேலை நம்ம தான் வந்து ஒதுக்கி நமக்காக டைம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீடு வந்து கூட்ட வந்துட்டேன். எப்போதுமே வீடு கூட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சோஃபா கவர்லாம் தட்டி விட்டுருவேன். ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரையும் அது மேலேயே காலை வச்சுட்டு உட்காந்துருக்குது. நம்மள அறியாமல் அதில் ஏதாவது சின்ன சின்ன தூசு வந்து இருக்கும். வீடு கூட்டுறதுக்கு முன்னாடி சோஃபா கவர்லாம் தட்டி விட்டுட்டு காலையில் எழுந்தோடனே பெட்ஷீட் கவரு எல்லாமே வந்து சோஃபா மேலேயே போட்டு வச்சுருவேன். தலகாணி எல்லாமே அது மேலேயே போட்டு வச்சிடுறது. அதுக்கப்புறம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் வந்து இந்த ஒர்க்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். க்ளீனிங் ஒர்க்லாம் அப்படியே சைடில் வந்து பாட்டு போட்டு விட்டுட்டு டிவியில் அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோஃபா கவர் தட்டி விட்டாவே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஆகிடும் வீடு. சைடில் வந்து பில்லோ கவர்லாம் அப்படியே போட்டு வச்சுருந்தோம். அதையும் எடுத்துகிட்டு போய் பெட்ரூமில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. எனக்கு இருக்கிறதுலே பிடிக்காத வேலைனா வீடு பெருக்கிற வேலை எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. நிறைய பேருக்கு துணி துவைக்கிறது, துணி மடிக்கிறது அந்த மாதிரி ஒர்க் வந்து பிடிக்கலன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்துருக்கேன் நிறையா வீடியோஸில். பாத்திரம் விளக்குறது கூட சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு வந்து நான் பாத்திரம் விளக்கிடுவேன், மற்ற ஒர்க்லாம் வந்து நான் பண்ணிவிடுவேன். எனக்கு வீடு பெருக்கிற வேலை சுத்தமாக பிடிக்காது. அது ஏனே தெரில. ஏன்னா நானே அந்த ஒர்க்கு பண்ணுறனாலே என்னமோ தெரில, எனக்கு வீடு பெருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. பட் ஆனால் நான் தான் பெருக்குவேன் வீடு எப்போதுமே. வீடெல்லாம் பெருக்கி முடிச்சிட்டேன்னா ஒரு வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிடும். வீடு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன்னா ஈவினிங் வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் எனக்காக ஏதாவது டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து மார்னிங்கே வந்து ஒர்க்கெலாம் முடிச்சிட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்காக டைம் வந்து நிறையாவே இருக்கும். இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன் ப்ளவுஸ்க்காக. நான் வந்து இப்படி தான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். யாராவது ஒருத்தவங்களுக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். என்னோடய சாரீ பார்த்திங்கன்னா இதில் இருக்க அந்த ப்ளூ கலர் தான். சாரியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரியே இருக்கிறனால ஏதோ யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அந்த பார்டரோட கலர் பார்த்திங்கன்னா பீச் பிங்க் கலர். அந்த கலரில் வந்து நான் துணி வாங்கிட்டு வந்து கைக்கு மட்டும் ப்ளூ கலர் கொடுத்துட்டு அந்த பார்டரோட கலர் வந்து நான் பாடி ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்க்குறத விட போடும்போது சூப்பராக இருந்தது. சிம்பிளாக பேக்கில் வந்து லேஸ் வச்சு தச்சுட்டு ரவுண்ட் நெக் வந்து வச்சுட்டேன். கை மட்டும் கொஞ்சம் பஃப் மாதிரி வச்சுட்டேன். இது பார்க்க ரொம்ப நீட்டாக எலகண்ட்டாக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக சாரீ வாங்குறீங்கன்னா ஒரு 3000 2000க்கு மேலே வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் 2 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் நம்ம 2 விதமான ஸ்டைல் வந்து பண்ணிக்கலாம். அதில் மீந்த துணியை எடுத்துகிட்டு நான் இன்னொரு ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரே சாரீக்கு வந்து 2 ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதில் மீந்த அந்த கோல்டன் கலர் வந்து பின்பக்கமாக கொடுத்துட்டு முன்னாடி வந்து ப்ளூ கலர் கொடுத்துட்டேன். பஃப் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பஃப்பு, குட்டி ஹேண்ட் இருக்க மாதிரி. ஈரமான ரோஜாவில் பிரியா கேரக்டரில் வந்து ஒரு பஃப் கை போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரி பஃப் தான் வந்து இது வரும். லைட்டாக பஃப்பு ஹேண்ட் வந்து கொஞ்சமாக இருக்கிற மாதிரி வரும். இது
சிம்பிளாக வந்து 2 ப்ளவுஸுமே வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. அம்மா வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஸ்டார் நெக் வந்து வச்சுருந்தாங்க. இதுலேயும் சிம்பிளாக வந்து நெக் டிசைனுக்கு வந்து லேஸ் மட்டும் வச்சு தச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைல் பண்ணிங்கன்னா ஒரு சாரீக்கு வந்து நம்ம 2 ப்ளவுஸ் வந்து பண்ணலாம். பார்க்கவும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எலிகண்ட்டாக வந்து தெரியும். இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் தேங்காய்லாம் வெட்டி போட்டிருந்தோம். அதெல்லாம் வந்து அம்மா வந்து நோண்டிகிட்டு இருந்தாங்க. தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் எண்ணெய் வெட்டுறதுக்காக தேங்காய் எண்ணெய் வந்து கொடுக்கறதுக்காக அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் வெட்டி போட்டு தான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கொடுப்போம். நம்ம கொடுக்கறதுல நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும். அதனால் சேல்ஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக தேவைப்படுறப்ப வெட்டிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஆடி ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். மாடியில் வந்து தேங்காய் பயிரெலாம் காய வச்சுருந்தது எல்லாத்தையும் கூட்டிட்டு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வச்சிட்டேன். எப்போதுமே எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருந்தேன்னா மாடிக்கு வந்தேன்னா எனக்கு எவ்வளோ மைண்ட் அப்செட்டாக இருந்தாலும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கான பிளேஸ் வந்து வீட்டில் எல்லாருக்குமே ஒரு பிளேஸ் வந்து அவங்க வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பிளேஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் நின்னீங்கன்னா மனசு வந்து அப்படியே ரொம்ப லேசாகிடும். அதுக்கப்புறம் கீழே வந்து இறங்கி வந்துட்டேன். தேங்காய் எண்ணெயில் வந்து அம்மா வந்து இந்த ஆலமரத்தோட வேர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டோன்னா இது நல்லா குளிர்ச்சி தான் தரும். ஹேர் க்ரோத் ஆகும் அப்படிலாம் வந்துட்டு நான் பொய்லாம் சொல்ல விரும்பலை. இது வந்து குளிர்ச்சியாக இருக்கும். தலையில் போட்டோன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டான பாடி. அதனால் இந்த மாதிரி ஜில்லுன்னு இருக்க மாதிரி கொஞ்சம் வெந்தயம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வேரை வந்து போட்டு வச்சுருக்கேன். இது நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் மீந்த வேரெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வேரெலாம் வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சேன்னா இந்த ஆயில் வந்து காலியானதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த வேரை வந்து போட்டு திரும்ப நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஈவினிங் ஒர்க்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா 5 o'clock மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போலாம் பயங்கரமான வெயில், வெளியவே வரவே முடியாது. 5 o'clock மேலே தான் வீட்டு ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முன்னாடி வந்து கார் பார்க்கிங்லாம் வந்து பெருக்கி விட்டுட்டேன். டியூஸ்டேங்கிறனால எப்போதுமே வந்து வீட்டுக்கு முன்னாடி தண்ணி தெளித்து விட்டுருவேன். ஈவினிங் டைம் எப்போதுமே வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து தண்ணி தெளித்து விட்டுருவோம். தண்ணிலாம் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்காக முன்னாடி வந்து நிறைய பூ பூத்துருந்தது. சரி பறிச்சுட்டு போய் பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்காக வந்து பூ பறிச்சுட்டு இருந்தேன். சாமிலாம் கும்பிட்டுட்டு நைட் டின்னர் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. எங்களோட ஒர்க் பார்த்திங்கன்னா 7 o'clock நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் கிச்சன்லேயும் நிற்க முடியாது. ரொம்ப வெயிலாக இருக்கனால ரொம்ப ஒரு அனல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா அம்மா வந்து குழி பணியாரம் வந்து செஞ்சு வச்சுருவாங்க. எப்போதுமே கிச்சனில் வேலை பார்க்கும்போது நம்ம ஒரு ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு விட்டோன்னா நமக்கு வேலை செய்கிற மலைப்பே வந்து தெரியாது. இப்போலாம் 200 300லேருந்தே ஸ்பீக்கர் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு பண்ணிங்கன்னா நம்ம கிச்சனில் தனியாக இருக்கிற மாதிரியும் ஃபீலாக இருக்காது. இப்போ பாரு நம்ம குக்கிங்கே பண்ணுறோங்கிற இந்த வெறுப்பு தன்மையும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வேணால் மறக்காமல் இந்த டிப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 300லே நல்ல ஸ்பீக்கர்லாம் வந்து இருக்குது. உங்கள் வீட்டுக்கிட்ட இல்லை ஷாப்புக்கிட்ட ஏதாவது பக்கத்தில் ஏதாவது இருந்தால் கேட்டு பாருங்கள். இல்லைனா ஆன்லைனில் ரொம்பவே நல்லா இருக்குது ஸ்பீக்கர்லாம். நான் வந்து அந்த மாதிரி தான் ஒரு ஸ்பீக்கர் வாங்கி கிச்சனில் வச்சுருக்கேன். எனக்கு வந்து எப்போயாவது ஒரு மாதிரி போர் அடிச்சதுன்னா குக்கிங்கில் ஸ்பீக்கரில் பாட்டு ஆன் பண்ணிவிட்டு நான் அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அப்போ வந்து சீக்கிரமாக வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். குழி பணியாரத்துக்காக ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு வடகம் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வந்து நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழி பணியாரத்தில் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேர் குழி பணியாரத்துக்கு சட்னி வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டுப்போம். குழி பணியாரத்துக்கு மோஸ்ட்லி வந்து சட்னி வந்து ரெடி பண்ண மாட்டோம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். வதக்கி விட்டதுக்கப்புறம் அப்படியே இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா குழி பணியாரத்துக்கு பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அம்மா வந்து குழி பணியாரம் ஊற்றிடுவாங்க. ஊற்றிட்டாங்கன்னா அப்படியே சாப்பிட்டு முடித்தோன்னே எப்போதுமே ஒரு 8 o'clock வந்து வீட்டில் வந்து டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து கிச்சன்லையும் வேலை இருக்காது. மேக்ஸிமம் 7:30 வந்து ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சிருவோம். மாவு வந்து நிறையா இருந்தது. அதனால் சின்னதாக ஒரு பாத்திரத்தில் வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலான்ட்டு சேர்த்துட்ருந்தேன். வெங்காயம் நிறையா சேர்த்துட்டிங்கன்னா நம்ம நைட்டே யூஸ் பண்ணிடணும். மறுநாள் வச்சுருந்தோன்னா அது ஒரு மாதிரி புளிச்சு போன மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நைட்டுக்கு யூஸ் பண்ணுற மாவு மட்டும் தனியாக வந்து மாற்றி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் சேர்த்துருக்கனால ஆல்ரெடி இட்லி மாவில் வந்து உப்பு இருக்கும். பட் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கனால இன்னும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம்லாம் தாளிப்பு கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன்னா அம்மா வந்து நைட் வந்து டின்னர் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. என்னோடய ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
ஃப்ரிட்ஜில் வந்து அன்றைக்கி வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருந்தேன். மந்த்லி ஒன்த் வந்து ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ணி விட்டுருவோம். அதனால் அன்றைக்கி ஃப்ரீஸ் பண்ணி விட்டாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.